அந்த டிரைவரும் மாட்டி நம்மளையும் மாட்டி விட்டுட்டான். இப்ப என்ன பண்றது? இந்த ஜெயில இருந்து எப்படி வெளியே போவேன்? என்ன ஜெயில தள்ள அந்த இனியனை நான் சும்மாவே விட மாட்டேன். சார் சார், கண்மணியை பார்க்கணும் சார். இன்ஸ்பெக்டர் வெளில போயிருக்காரு. எதுவா இருந்தாலும் அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாருங்க. இல்ல சார், எனக்கு இப்பவே பார்க்கணும் சார். சொன்னா புரிஞ்சுக்கங்கம்மா, இது கொலை கேஸ். கைதி கோர்ட்டுக்கு போற வரைக்கும் யாராலையும் பார்க்க முடியாது. சார் சார் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், பார்க்க விடுங்க சார். சார் கொஞ்சம் பார்க்க விடுங்க சார். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்க சார். கண்மணி, கண்மணி, அம்மாடி கண்மணி, கண்மணி. அம்மா, அம்மா, என்னடி இதெல்லாம்? இல்லம்மா, சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் தான் பண்ண சொன்னேன். அதுல அவ கை கால் தான் போகும்னு நினைச்சேன். ஆனா இப்படி உயிர் போற அளவுக்கு வந்து நிக்கும்னு நான் நினைக்கலம்மா. ஏய், ராசாத்தி சாவலடி, அவளுக்கு உயிர் இருக்கு. அவ கோமாக்கு போயிடுவான்னு தான் டாக்டர் சொன்னாங்க. அப்ப நான் வெளியே வரவே முடியாதாம்மா? அந்த இனிய நான் அண்ணின்னு கூட பார்க்காம இப்படி ஜெயில் கம்மியா என்ன வச்சுட்டானேம்மா? அதெல்லாம் விடு, நீ முதல்ல வெளியில வா, அப்புறம் இருக்குடி அவனுக்கு. கண்மணி, உன்னை யாராவது அடிச்சாங்களாடி? அதெல்லாம் இல்லம்மா. ஆமா, அந்த மரகதாத்தை எங்கதான் போச்சு? அதை ஏண்டி கேக்குற? ஏதோ கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் போனை கூட வீட்லயே வச்சுட்டு போயிருக்கு. நான் போய் உன் மாமனார் கிட்ட கேட்டா அந்தால எனக்கு கிண்டல் பண்ணி பேசுறாருடி. நான் சேர்மன் கிட்ட பேசினேன், உன்னை கண்டிப்பா வெளியில எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காருடி. சரி கண்மணி, நான் கிளம்புறேன். நான் போய் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். நீ பத்திரமா இருடி. பாத்துக்கோ. வரேன். என்னால நீ இல்லாம வாழ முடியாது ராசாத்தி. உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. மாப்பிள்ள, ராசாத்திக்கு எதுவும் ஆகாது. நீங்களே இப்படி இருந்தா எங்களுக்கு யாரு ஆறுதல் சொல்லுவாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. கண்டிப்பா ராசாத்திக்கு எதுவும் ஆகாத மாப்பிள்ள, நீங்க கவலைப்படாதீங்க. மாப்பிள்ள, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல, எதுவும் வேணாம். மாப்பிள்ள, இப்படி எதுவும் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆறுது? இளங்கோ, நீ போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா. இல்ல ப்ளீஸ், எனக்கு எதுவும் வேண்டாம். வேணாத்த. மாப்பிள்ள, ராசாத்தி எழுந்து வந்தா அவளை நீங்க தானே பாத்துக்க போறீங்க. அதுக்காவது கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் வேணாம். நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். சரிம்மா, தொல்லை பண்ண வேண்டாம். மாப்பிள்ளை ஏதோ மன கஷ்டத்தில் இருக்காரு. சரி வாங்க மாப்பிள்ள, கொஞ்சம் வெளியில போயிட்டு வருவோம். இங்கேயே இருந்த ராசாத்தியை நினைச்சிட்டு இருப்பீங்க. வாங்க வெளில போவோம். வெளில போனா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வாங்க. எனக்கு ராசாத்தியை பார்க்கணும் போல இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எப்பெல்லாம் பிரச்சனை முடிச்சு நம்ம சந்தோஷமா வாழலாம் நினைக்கும் போதெல்லாம் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருது. இந்த தடவை மட்டும் நீ குணமாயிட்டா போதும். விட மாட்டேன் ராசாத்தி. எப்பவும் என்னை விட்டு உன்னை பிரிய விட மாட்டேன்.
ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னால இரு நான் சொல்றேன். நீ என்ன சொல்ல போற? நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும்னு சொல்ல போற. அதான் நம்ம ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டோம்ல, அப்புறம் என்ன? அது இல்ல, அத்தையோட ஆசையை நிறைவேற்றணும். இது என்ன புது டாஸ்க்? இது எப்பல இருந்து? நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நான் உங்களை கேட்டா நீங்க என்ன கேளுங்க. இல்ல பரவாயில்ல, நீயே சொல்லு. பாரி மாமா அந்த வீட்ல தான் பிறந்தாரு, நீங்களும் அந்த வீட்ல தான் பிறந்தீங்க. உனக்கு குழந்தை பிறந்தாலும் அந்த வீட்ல தான் பிறக்கணும்னு சொன்னாங்கல்ல. அதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கணும் மாமா. அத்தை அன்னைக்கு எவ்வளவு ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றணும். உங்க குடும்பத்துல பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் பரம்பரையா அந்த வீட்ல பிறந்துட்டு வரும்போது நாம மட்டும் அதை மாத்தணுமா? அத்தை நமக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணக்கூடாதா? ப்ளீஸ் மாமா, புரிஞ்சுக்கோங்க. நம்ம குழந்தை உங்க பரம்பரை வீட்டுல தான் பிறக்கணும். அதனால கொஞ்ச நாளைக்கு நாம இதை தள்ளி தான் போடணும் மாமா. நான் எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியம்னு தெரியல, இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்க. உனக்கு என் குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் ஆக்குற, ஆனா இதைத்தான் பெரியமா புரிஞ்சுக்கவே இல்லையே. நீ உன் அத்தைக்காக இதை பண்ற, நான் என் அம்மாவுக்காக இதை பண்ண மாட்டேனா? நீ கவலையே படாத, நமக்கு பிறக்க போற குழந்தை கண்டிப்பா எங்க வீட்டுல தான் பிறக்கும். இவ்வளவு நாள் நம்ம இப்படியே தனியா இருந்தா சந்தோஷம்னு நினைச்சேன். ஆனா இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமே நம்ம வீட்டுக்கு போறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்க போறேன். கண்டிப்பா நம்ம எங்க வீட்டுக்கு போவோம். அம்மா தாயே, ராசாத்தி யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. அவ ஊர் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் தானே இத்தனை நாள் வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தா. அப்படிப்பட்டவளுக்கு நீ மேலும் மேலும் கஷ்டம் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்க. அவ நல்லபடியா குணமாகணும், நான் அவ கூட சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீ தான் துணை இருக்கணும். மாப்பிள்ள, ராசாத்திக்கு எதுவும் ஆகாது மாப்பிள்ள. கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள. அந்த சாமி நம்மளை கைவிடாது மாப்பிள்ள. மாப்பிள்ள, நீ நம்பிக்கையா இருடா, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. அங்க உட்காராதீங்க, அங்க உட்கார்ந்தா ஆபத்து. என்னங்க அவர் என்னங்க சொல்றாரு? அவன் ஒரு பைத்தியமா, நீ கண்டுக்காத. இந்தா தேங்காய் சாப்பிடு. சொன்னா கேட்க மாட்டீங்களா? என்னங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காருங்க. நீ பேசாம அவன் சொல்றானு நீயும் கேட்டுட்டு இருக்க. உட்காராதீங்க, எந்திரிச்சு போ. அங்க உட்கார்ந்தா ஆபத்து. போங்க என்னங்க போங்க அந்த பக்கம்.
போங்கன்னு சொல்றேன்ல. போமா. போங்க. பைத்தியமா, போமா. போயிருங்க. போங்க. தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கான். மாப்பிள்ள என்னை மன்னிச்சிருங்கம்மா, வண்டியில பிரேக் பிடிக்கல, யாருக்கு எதுவும் ஆகல, எல்லாம் அந்த அம்மனோட அனுகிரகம் தான். அந்த அம்மனோட அனுகிரகம் இல்லைங்க, அந்த ஐயாவோட அனுகிரகம் தான். ஆமாங்க, அவர் சாதாரண மனுஷன் இல்ல, மகா சித்தர். எங்களுக்கு ஆபத்து வருதுன்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கல் எறிஞ்சு எங்களை விரட்டி விட்டுருக்காரு. இல்லைன்னா எங்க உயிரே போயிருக்கும். சரிங்க, நீங்க போய் உங்க வண்டியை சரி பண்ணுங்க. சரிங்க. சரி வாங்க. வாமா. ஐயா, உங்களை தப்பா பேசுனதுக்கு மன்னிச்சிருங்க. எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருங்க. எந்திரிங்க எந்திரிங்க. வர சாமி. போயிட்டு வரங்க ஐயா. நல்லபடியா போயிட்டு வாங்க. போங்க. வாமா. ஐயா, ஐயா, என் பொண்டாட்டி ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. ஐயா, அவ இல்லாம என்னால வாழ முடியாதுங்கய்யா. அவளை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ஐயா. அவ எனக்காக என்னெல்லாமோ பண்ணிருக்கா. ஆமாங்க ஐயா, தங்கச்சிக்கு மாப்பிள்ளனா உசுறு. அவ உனக்காக எல்லாம் பண்ணிருக்கா. ஆனா நீ அவளுக்காக ஏதாவது நீ பண்ணிருக்கியா? இல்லையா, நான் அவளுக்கு நீ இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்ல. ஆக அவளுக்காக நீ ஒன்னும் பண்ணல. பொண்டாட்டி தான் புருஷன் மேல அன்பா இருந்து அவனுக்காக கஷ்டப்பட்டு எது வேணாலும் பண்ணுவா. ஆனா புருஷன் நீ எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல. இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அப்படி கிடைச்சா ராசாத்திக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணுவியா? ராசாத்தி உயிர் பழிச்ச ஒருவானா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கடவுள் உன் பொண்டாட்டியை காப்பாற்ற மாட்டான். நீ உன் பொண்டாட்டி மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் தான் அவளை காப்பாத்தும். நீ அவ மேல அன்பையும் பாசத்தையும் காட்டினா அவ தன்னால குணமாயிடுவா. ஐயா, இப்ப எப்படி நான் அவன் மேல பாசத்தை காமிக்கிறது? அவளுக்கு தான் நினைவே இல்லையே. அவ இன்னும் கண்ணு முழிக்கல. அப்போ ஒண்ணு பண்ணு. இந்த கோயில்ல 3 நாள் பகல் உணவு சாப்பிடாம பிச்சை எடுத்து ராத்திரி இங்கேயே தங்கு. மூணாவது நாள் பொழுது சாயறதுக்குள்ள பிச்சை எடுத்த காசை வச்சு இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும். கண்டிப்பா பண்றேன். நான் இதை பண்ணா என் ரசதி கண்ணு முடிச்சிருவால. நான் சொன்னதை பண்ணு, எல்லாம் தானா நடக்கும். சரிங்கய்யா, நான் இன்னைக்கு பண்ண ஆரம்பிக்கிறேன். வரேங்க. போயிட்டு வா. வா. வரங்க ஐயா. எல்லாம் பகவான் செயல். டேய் மாப்பிள்ள, என்னடா நீ? அவர் தான் சொல்றாருனாலும் நீயும் போய் பிச்சை எடுக்கிறேன்ற. பிச்சை எடுத்தா எப்படா ராசாத்தி குணமாவா? டேய், அந்த குடும்பத்தை அந்த சித்தர் தானே காப்பாத்தினார. நீ பார்த்தல. டேய், அது அப்புறம் எப்படி பேசுற? நான் நம்பிக்கையோட இந்த காரியத்துல இறங்குறேன். நீ நம்ப. நான் முழுசா நம்புறேன். டேய், அது இல்லடா. நீ எப்படா பிச்சை எடுப்ப? டேய், அதெல்லாம் என்னால பார்க்க முடியாதுடா. டேய், ராசாத்திக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்ல. கண்டிப்பா இந்த கோயில் வாசல்ல பிச்சை எடுத்து ராசாத்தியை நான் காப்பாத்துவேன். டேய் மாப்பிள்ள, வேணாண்டா.
வக்கீல் சொல்லியா உன்னை எதுக்கு கூட்டு வந்திருக்கேன்? சார் அக்கார்டிங் டு த லா செக்ஷன். நிறுத்துங்க. கண்மணியை வெளியே அனுப்ப முடியாது. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. என்ன முருகா? சார், கொலை கேஸ். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பொண்ணுக்கு என்ன ஆகும்னு தெரியல. அதனால கோர்ட் வரைக்கும் போய் தான் ஆகணும். பெயில் கூட கிடைக்காது. உங்கள மாதிரி ஃபோர்ஜரி கேஸா இருந்தா கூட பரவாயில்ல, பெயில் கிடைச்சிருக்கும். என்ன முருகா, நீ திடீர்னு ராசாத்தி பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல. இன்னும் 2 நாள் கழிச்சு கேஸ் ஹியரிங் வரும். நீங்க கோர்ட்ல வச்சு என்ன வேணாலும் பாத்துக்கோங்க.